நாடு மக்கள் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். தலைவரா வர்றவர் வந்து ரொம்ப ஆவலா எதிர்பார்க்குறோம். புது புது ஆளுங்கலாம் வராங்க, அதை கொஞ்சம் நாங்கள் வரவேற்பு கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா எங்களுக்கு. ஓட்டே போடாம இவங்க ஆட்சி சரியில்லை, இது சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை, எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம், துட்டு இருக்குது, துட்டு இல்லை, பார்க்க மாட்டாங்களா? பணம் தானே முக்கியமா பாக்குறாங்க. 2026 எலெக்ஷன் என்ன மாதிரி இருக்கிற உங்களை மாதிரி இருக்கிற எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு in தமிழ்நாடு. நீங்க நிறைய வருஷமா ஓட் பண்ணி இருந்திருப்பீங்க இல்லையா மேம்? இப்போ அப்போதைக்கும் இப்போதைக்கும் ஏதாவது லைக் மாறி இருக்கு. தாங்க நல்லா இருந்தது. நகை விலையை கொடுக்க அப்போ நாங்கள் யாருக்கா எதிர்பார்க்குறோம்? சாப்பாட்டுக்கு சில அரிசி கூட இப்போ 2000 ரூபா விற்குது, 25 கிலோ அரிசி. ரேஷன் அரிசி 10 கிலோ ஒரு குடும்பத்துக்கு பத்துமா? புதுசா வரவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்க இதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் என்ன மாதிரியான பாலிசியை கொடுக்குறாங்க. I want to go to the vote for the Vijay sir. முக்கியமா எல்லாரோட கண்ணு ஒருத்தர் மேல தான் இருக்கு. மேலே இருக்குது, உறுத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் யாரை சொல்றேன்னு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம், accredited A+ by NAC. இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஒரு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி டெஃபினட்டாக ஓட்டு போடணும். அது ஓட்டு போடலை அப்படின்னாலே நான் ஒரு சோஷியல் சயின்ஸ் டீச்சர், சரிங்களா, ஐ வில் நாட் அக்செப்ட் ஆஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் us we should not contest our vote. Then you will discuss whether their administration is a good or not. ஓட்டே போடாமல் இவங்க ஆட்சி சரியில்லை, இது சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை, எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இந்த இந்திய மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தரும், அது அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கட்டும், லோக்சபா எலெக்ஷனாக இருக்கட்டும், எந்த எலெக்ஷனாக இருந்தாலுமே ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடணும். அது கிராமத்தில் இருக்கட்டும், மலைவாழ் மக்களாக இருக்கட்டும், படித்த அறிவாளிகளாக இருக்கட்டும், சயின்டிஸ்டாக இருக்கட்டும், முழு முதற் கடமையாக ஒரு இந்திய குடிமகனாக அவங்களோட ஓட்டை கண்டிப்பாக என்ன எலெக்ஷன் டேட்டா எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணுதோ அந்த டேட்ல போடுறது தான் தலையாய கடமையாக ஒவ்வொரு குடிமக்களும் நினைக்கணுங்கிறது ஆஸ் ஏ சோஷியல் சயின்ஸ் டீச்சர் என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் அண்ட் அட்வைஸ் அண்ட் ஆர்டர்ன்னு கூட சொல்லலாம். ஓட்டுன்றது ஒரு மனுஷனுடைய முக்கியமான உரிமை. பட் அந்த அந்த ஓட்டை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இது. சில பேர் வந்து அதை வந்து பெருசாக வந்து அரசியல்வாதிகள், நம்ம மக்கள் கிடையாது, மக்கள்லாம் வந்து எளிமையானவங்க, அவங்கக்கிட்ட காசு இல்லை. பட் அரசியல்வாதிங்க அதை தவறாக பயன்படுத்தி அதை வந்து பார்த்திங்கன்னா காசை கொடுத்து வாங்கணும்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த காசை கொடுத்தாங்க கூட நம்ம அந்த ஓட்டை நம்ம காசை வாங்கிக்கலாம். ஆனால் ஓட்டை கரெக்டான ஒரு பர்சனுக்கு போட்டோம்னா இந்த கண்டிப்பாக நம்ம இருக்கிற ஏரியாவில் எல்லாருமே, இந்த நாடுலாம் இல்லை, நம்ம இருக்கிற ஏரியாவில் நாம் நல்லா இருப்போம். அது யாருக்கு கரெக்டான பர்சனுக்கு போடுறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஓட்டோட உரிமை. நாடு மக்கள் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும், எளிய மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அந்த தலைவராக வர்றவர் வந்து எளிமையாக இருக்கணும் அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுக்கலாம். ஓட்டு போட்டால் தான் நம்மளோட நாட்டோட நிர்ணயிக்க முடியும். வல்லரசாக்குறது, அந்த பெரிய ஒரு பொசிஷனுக்கு நம்ம நாட்டை கொண்டு வர்றதுக்கான இது வந்து ஓட்டு போடுற மக்கள்கிட்ட தான் இருக்குது. இல்லை, எனக்கு யாரும் கிடையாது, நான் தனியாக இருக்கேன். ஒரே ஒரு அந்த 1000 ருபீஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு எனக்கு கேன்சல் ஆகிருக்குது. கேட்டால் உங்கள் பையன் வேலை செய்கிறான், பையன் வேலை செய்து எனக்காக கொடுக்குறான் சொல்லுங்கள். அப்படி தான் போயிட்டுருக்கு ஒன்று. அதனால் எதுவும் வந்து ஓட்டுங்கிறதே வந்து வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். பேசாமல் இந்த ஆட்சி வந்து இந்திரா காந்தி காலத்தில் வந்து பாருங்கள், அது மாதிரி ஒரு இது வந்துன்னா நல்லாயிருக்கும். ஓட்டு போட்டால் நல்ல தலைவராக தேர்ந்தெடுக்கணும்னு தான் முக்கியமாக போடுறோம். அதுக்கு தான் போட முடியும். மாற்றத்தை எடுத்துட்டு வரணும். ஆமா, லைக் 2026 எலெக்ஷன் இஸ் லைக் ஒரு மிகப்பெரிய ஹாட் டாபிக்கா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் டு யூ எக்ஸ்பெக்ட்? அதை பத்தி ரொம்ப ஆவலா எதிர்பார்க்குறோம். ஏன்னா புது புது ஆளுங்கலாம் வராங்க, அதை கொஞ்சம் நாங்கள் வரவேற்பு கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா எங்களுக்கு வந்ததுன்னு ஜனத்துங்களுக்கு நல்ல ஒரு இது செஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா புரியுதுங்களா? இப்போ யார் புதுசாக வராங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம இது பண்ண விட ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ எத்தனை பேர் வராங்க புதுசா, நீங்களே சொல்லுங்கண்ணா. புதுசா வராங்க சில பேர், ஆனா முக்கியமா எல்லாரோட கண்ணு ஒருத்தர் மேல இருக்குது. அதுக்கு நான் வந்து இது பண்றேன், புரிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் யாரை சொல்றேன்னு வந்தா சந்தோஷம் தான். இப்போ நெக்ஸ்ட் பர்சன்ஸ் இஸ் லாட் ஆஃப் பர்சன்ஸ் வில் கம் டு தட் பொலிட்டிக்கல் வாண்ட் நீட் டு கம் டு தட் விஜய் சார் அண்ட் நிறைய பேர் வராங்க. பட் ஆனால் எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்களா? கமல் சார் வந்து டார்ச் லைட்டை கொண்டு வரேன் அப்படின்னாரு, அது ஒன்றுமே முடியல.
பட் ஆனால் விஜய் சார் இந்த வாட்டி வந்து வருவார் அப்படின்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. ஐ வாண்ட் டு கோ டு த vote ஃபார் த விஜய் சார். பட் என்னென்னா இன்னைக்கு தட்ஸ் இட், மை ஃபீல் ஃபார் தட். விஜய் வந்து நான் என்னுடைய சக நண்பர் தான், நானும் ஒரு நடிகன், அவரும் ஒரு நடிகன் தான். பட் ஆனால் அவர் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது முடியுமான்னு தெரியாது, ஏன்னா பொலிட்டிக்கலில் அவர் புதுசு. பட் இந்த வாட்டி அவரால் முடியாது. ஐ திங்க் இட்ஸ் கம் டு தட் 2030. But that's it, I will come. But that this time that you come to the Vijay sir in that எதிர்க்கட்சி தலைவராக அவர் வருவாருன்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடி சார் கூட வரமாட்டார், விஜய் சார் கண்டிப்பாக வருவாருன்னு நான் நினைக்கிறேன். My age is above 50. Okay. I come across so many elections. Okay. Even during the MGR period itself, I'm casting my vote. I like கருணாநிதி ஐயாவோட தமிழ். போத் ஐ லைக். தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாமல் ஒரு தமிழ்நாடு கிடையாது. ஒரு குடிமக்களுமே 2 பேர் செஞ்சதும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இந்த 2026 நிறைய பேர் வரலாம். இப்போ உங்களை மாதிரி நிறைய யங்கர் ஜென்ரேஷன்ஸ் வரலாம். ஆனால் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பாலிடிக்ஸ் ஐடியாஸ் மனசுக்குள்ளே இருக்குன்னா அது எது மூலியமா நீங்கள் வெளிப்படுத்துறீங்க? சோஷியல் மீடியா மூலம் வெளிப்படுத்துனீங்கன்னா அது யங்கர் ஜென்ரேஷனுக்கு போய் சேருதா, இல்லை எங்களை மாதிரி இருக்கிற 50 அண்ட் கிராஸுக்கும் போய் சேரணும். இப்போ நான் ஏடிஎம்கே டிஎம்கே என்னை பற்றி பேச சொன்னீங்கன்னா 10,000 பேர் க்ரௌட் வச்சா கூட நான் பேசுவேன். 2 பொலிட்டிக்கல் பார்ட்டியை பற்றியும் பேசுவேன். ஏன்னா ஐ கலெக்டட் தட் மச் இன்ஃபர்மேஷன். நான் என் கிளாஸ்லேயே மார்க் பார்லிமெண்ட் எலெக்ஷனே நடத்துவோம். அப்பவும் சொல்லுவோம் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக. ஒரு நாள் முதல்வர்னு என் கிளாஸில் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி 2026 எலெக்ஷன் என்ன மாதிரி இருக்கிற உங்களை மாதிரி இருக்கிற எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இன் தமிழ்நாடு. என்னோட கன்சர்ன், பர்சனல் ஒப்பீனியன், இப்போ இருக்கிற ஆட்சியாக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சியாக இருக்கட்டும், 2த்தையும் தான் மக்கள் அனலைஸ் பண்ணுவாங்க. நல்லவங்க வரட்டும், மக்களுக்காக உழைக்கிறவங்க வரட்டும். ஆமாம், இருக்குது தான் ஆசை. எல்லாருக்கும் வர வேண்டிய ஆசை தான் எல்லாருக்குமே. யார் வந்தாலும் நல்லதை பண்ணணும். இவங்க அவங்க மக்களுக்கு நல்லதை பண்ணால் நல்லது தானே. மேலும் முக்கியமானது இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். என்ன துட்டு இருக்குது, துட்டு இல்லை, பார்க்க மாட்டுறாங்களா? பணம் தானே முக்கியமாக பார்க்குறாங்க. மெயினாக அதை தான் பார்க்கணும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு இல்லாதவங்க போகிறோம், ஏழைப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே போகிறோம். அது கவர்மெண்ட் நடத்துது தானே. அது ஒரு அலட்சியமாக பண்ணுறாங்களே. ஏன் அது மக்களுக்கு நல்லா பண்ணணும், நல்லா ஒரு இதுவாக பண்ணணும்னா யார் வந்தாலும் இதுதான். நம்ம இப்போ 2026 எலெக்ஷன்னா லைக் வரலாற்றிலே ரொம்ப அதிகமாக எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கு. விஜய் வந்திருக்கிறதால எதிர்பார்க்குறாங்க. யார் யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதான் சொல்கிறேன், ஒன்று பெனிஃபிட் லோ கிளாஸ் இல்லாட்டி ஹை கிளாஸ், தவிர மிடில் கிளாஸ் எல்லாமே பாவம் நூலாக போய் உட்காந்துருக்கோம். அவ்வளோதான். நீங்கள் நிறைய வருஷமா ஓட் பண்ணி இருந்திருப்பீங்க இல்லையா மேம்? இப்போ இப்போதைக்கும் ஏதாவது லைக் பீரியட் தாங்க நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எதுவுமே சரியில்லை. எதுக்கு போனாலும் லஞ்சம் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நீ ஒரு சின்ன ஒரு இதுக்கு போனால் கூட ஒன்றும் இல்லை. ஒரு வாட் இஸ் தட், இந்த இது சொல்கிறாங்களே இ-சேவை மையம், அங்கே போயிட்டு ஒரு சின்ன ஃபார்ம் கொடுத்தா ஃப்ரீன்றாங்க, 10 ரூபான்றாங்க. ஆனால் அவன் வாங்குறது 300 ரூபா. அது மாதிரி எத்தனை 300 ரூபா நான் அழுதுருக்கேன் தெரியுங்களா? தட் இஸ் ஓட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட். திஸ் பீப்புள் ஆர் வாண்ட் த ஃபுட் த ஹோட். நீங்கள் எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஏன்னா இப்போ இளைஞர் ஒருத்தர் வந்திருக்காரு, விஜய் சார். நீங்கள் நினைக்கிற ஒரு ஃபேன், உங்களுக்காக சந்தோஷப்படுத்தின ஒரு மனுஷன் சினிமாவில், அவருக்காக ஓட்டு போடாதுன்றீங்க. மொத்தமாக ஓட்டு போடுங்க, எல்லாருமே ஓட்டு போடுங்க. ஓட் இஸ் த இம்பார்ட்டன்ட். புதுசாக வரவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது, அவங்க இதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரியான பாலிசியை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலை பற்றி அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரூலர்ஸாக இருந்தாங்க, பக்தவச்சலனா யாருன்னு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கன்சர்ன் அவங்க பப்ளிஷாக சோஷியல் மீடியாவில் கொடுத்தாங்கன்னா யங்கர் மைண்ட் யூஸ் டு திங்க், வி ஆல்சோ யூஸ் டு திங்க், நாங்களுமே யோசிப்போம். ஆனால் தமிழ்நாடுனா இந்த 2 பொலிட்டிக்கல் பார்ட்டி மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான். யார் வேணா வரலாம், வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு தான். ஆனால் இருக்கிறவங்க எங்கேயும் காணாமல் போக மாட்டாங்க. தட் இஸ் மை ஒப்பீனியன். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் விஜய் அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. சான்சஸ் இருந்தால் கூட அவர் இன்னும் ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணணும். நிறைய ஃபீல்டில் அவர் இறங்கி எளிய மக்களெல்லாம் நல்லா நிறைய பார்க்கணும், நிறைய அவர் வேலை பண்ணணும். அது பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா நல்லாயிருக்கும். சின்ன இதுலேருந்து இங்கே தேனாம்பேட்டை தான் இருந்தோம். அப்போயே ரெட்டலை கட்சி தான் எங்களுக்கு. ரெட்டலைக்கு தான் அப்பயே ஓட்டு போடுவோம் நாங்கள். எம்ஜிஆர் கட்சியிலேருந்து பழக்கம், அதே தான், மாற்றம் கிடையாது.
2026ல அவங்க ஆட்சியை பிடிச்சா உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு நீங்க நினைக்கிறது எல்லாம் பண்ணுவாங்கன்னு ஆமா. எதிர்பார்க்கறீங்களா? யார் வந்தாலும் நல்லது பண்ணால் தானம்மா, மக்களுக்கு நல்லது தானே பண்ணணும். என்ன அதுதான் ஓட்டு வாங்குற வரையும் ஐயா சாமி நான் ஓட்டு கட்டா சொல்லக்கூடாது, இது நல்லது பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. என்ன சொல்கிறது, ஓட்டு வாங்கிக்கணும் நான் கோட்டையில் ஏறிட்டேன் என்ன ஒன்றும் பண்ண முடியாது டாட்டா காமிக்கக்கூடாது. எல்லாம் மக்களை வந்து சந்திக்கணும், அவங்க குறைங்களை கேட்கணும், எல்லாம் பண்ணணும். ஏழை மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, வறுமையில் வாடுறாங்க, எல்லாமே பார்க்கணும், எல்லாத்தையும் பண்ணி இது பண்ணணும். அதுதான் லைஃப்பில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேர் வந்து வாண்ட் நீடோட எக்ஸ்பெக்டேஷன். நான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒருத்தர் வராரு, அவர் வந்து ஒரு சினிமாவே விட்டுட்டு ஒரு 60 படம் நடிச்சிட்டாரு, 63 படம், அதுக்கப்புறம் வேணாம் சினிமா வேண்டாம் நான் மக்களுக்கு சேவை பண்ணணும்னு சொல்லி வராரு. அவர் ஃபஸ்ட்டு மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் இது வெற்றி கழகம் அப்படி தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. பட் அதுக்காக விஜய் சாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது, மக்கள் தான் முடிவு பண்ணணும். அது வந்து டிஎம்கேக்காரனாக இருக்காங்களா ஏடிஎம்கேக்காரன். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா புதுசாக வரவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது தான் இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு தான் அங்கே நல்லா கார் ஓட்ட முடியும். புதுசாக வர வயசானவங்களுக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகிடணும், யூ வாண்ட் நீட் டு ரிட்டையர் தட் இஸ் மற்றவங்களுக்கு வழி விடுங்க, ஒரு வழி விடுங்க, வழி விட்டால் தான் போக முடியும். தட் இஸ் ஐ டோல்ட் யூ தட். அதுதான் விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லலை, பட் மக்களாக அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு பெரிய காம்படிஷன் இருக்கும். வி வாண்ட் டு நீட் த கம் டு தட், டெஃபினட் வில் கம் டு த எதிர்க்கட்சி தலைவர். இட்ஸ் அ விஜய் சார், இட்ஸ் நாட் அ சிஎம், இட்ஸ் நாட் அ எதிர்க்கட்சி தலைவர். திமுக வந்து ஆட்சி பிடிக்கும் பட்சத்துல உங்களுக்கு ஏதாவது லைக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க மறுபடியும் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்? எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க, எல்லாமே எங்களுக்கு இப்போ கொடுக்காதது எல்லாமே கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு வந்து நம்ம தமிழ் மக்களுக்காக தமிழை வந்து தமிழ் தான் ஆதி மொழி, அதை வந்து நல்லா தமிழனுக்காக பாடுபடுறதுல வந்து நம்ம இவர் விட்டாச்சுன்னா வேறு ஆள் இல்லைம்மா. எல்லாத்துலேயும் கொண்டு அவங்க நார்த் இந்தியன்ஸ் வெளியாட்கள் வந்துட்டாங்கன்னா எல்லாரையும் நம்ம இப்போ விட்டுட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் ஒண்டி தான் எல்லோரும் உள்ளே வர முடியும். வெளியில் போய் நம்ம யாரும் எங்கேயுமே சர்வே பண்ணவே முடியாது, அடித்து அனுப்பிடுவாங்க. நம்ம தான் யாரையும் எதுவுமே பண்ணுறதில்ல. வெளிநாட்டில் நார்த் இந்தியாவிலேருந்து வந்தால் கூட நம்ம தான் அவங்கள வரவேற்கிறோம். மக்களும் அவங்கெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் அவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, சம்பளம் வாங்கிக்கிறாங்க, அவ்வளோதான். அதை வந்து நம்ம நிறைய உள்ளே வந்துட்டாங்க அவங்கெல்லாம். இனிமேலும் நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் உழைக்கிறதுக்கு முன் வரணும். எல்லாம் அவங்களவே உள்ளே விட்டுட்டு இருந்தாக்கா நம்ம தலைவர் மாதிரி ஆட்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ நீங்க வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயம் மட்டும் யாராவது ஒரு வாக்குறுதியா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? எனக்கு தம்பி தங்கச்சி காது கேட்காது, பேச்சு வராது, 2 பேரை வச்சுக்கிறேன். ஒரு வயசான அம்மா, 3 பேரையும் நான் பார்க்கணும். இந்த நடுத்தெருவில் தான் உக்காந்துன்னு பூவை கட்டி வியாபாரம் பண்ணுறேன். இந்த இதில் நான் சம்பாதிச்சு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடு, புரியுதா? அவங்கள பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, நான் ஒண்டி தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரன் குடிச்சு போயிட்டான், குடிச்சு இறந்துட்டாரு. அதுமாரி இப்போ அதுங்களை பார்த்துக்கிறதுக்கு நான் தான் பார்க்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியமா ஏதாவது ஒரு சலுகை வரணும், எதுவும் பண்ணலை. நிறைய இருக்குமா, குறைங்கள் நிறைய இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி பார்த்துங்க, இப்போ வந்து நான் எடுக்குன்னு பார்த்தா நான் எனக்குன்னு தான் சொல்ல முடியும். மற்றவங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்தா ஒரு வீட்டுக்கு நிறைய கஷ்டமாக இருக்கும், புரியுதா? ஒருத்தருக்கு ஒரு வேதனை. இப்போ அவள் வேதனை வேற, என் வேதனை வேற. அவளுக்கு வந்து தங்கச்சும் பேச மாட்டா, தம்பியும் பேச மாட்டா, அம்மா வயசானவங்க வச்சுட்ருக்கா. நான் அவளும் கூட தான், என் அக்கா தான் அவள். இருந்தாலும் நான் தனியாக இருக்கிறேன். இப்போ அவங்க 3 பேரும் தான் தனியாக இருக்கிறாங்க, 4 பேர் தனியாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எதுனா நாங்கள் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கினே கூட இருக்கணும். இப்போ நாங்களும் இல்லைன்னா அவங்க போகிற கதி என்ன, அதை யோசனை பண்ணோம் இல்லையா? இதெல்லாம் சிந்தனை. இதை வந்து மற்ற பார்த்தா ஒரு வீட்டை போய் பார்த்தா தான் தெரியும் என்ன கஷ்டம். நம்ம சொல்லிடுறோம் வாயால், படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, குழந்தைங்க இப்போ 2 குழந்தைங்கன்னா ஒரு குழந்தைங்க இது பண்ண இருக்கிற விலைவாசியில் ஒன்றும் செட் ஆகலை. அதனால் நான் நகை விலையை கொடுக்க, அப்போ நகையை யாருக்கா எதிர்பார்க்குறேன்? சாப்பாட்டு விஷயத்தில் அரிசி கூட இப்போ 2000 ரூபா விற்குது, 25 கிலோ அரிசி. ரேஷன் அரிசி 10 கிலோ ஒரு குடும்பத்துக்கு பத்துமா? 20 கிலோ போடுறாங்கப்பா இந்த அரிசி. இப்போ அது யார் இப்போது காலகட்டத்தில் பசங்க வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க. பொருளாதாரம் தான் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும். 1 கிலோ எண்ணெய் 200 ரூபா கிட்ட வருது. கோடி எத்தனை கிலோ வாங்கி இது பண்ண முடியும்? சொல்கிறேன், விலைவாசிலாம் கொஞ்சம் இதுவாக இருக்கணும்.
இதெல்லாம் பார்த்து செய்யணும் ஜனத்துங்களுக்கு. அதுதான் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு வருமானம் வந்தால் ஒரு எடுத்து போட்டு வைக்கலாம். இப்போ இந்த லோனை வாங்கி இதில் போட்டுன்னு இதை வச்சு அதை கட்டிக்கின்னு ரொம்ப இதுதான் அப்படியே போராடிக்கின்னு தான் இருக்கிற கட்டி அதுலேருந்து மீண்டு வர முடியல. கஷ்டம்தான், என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டாச்சு. ஆகிப்போச்சு. எனக்கு 48 வயசு ஆகிப்போச்சு. 8 வயசில் வியாபாரத்துக்கு வந்தேன். அது 48 வயசு 40 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் வியாபாரம். இங்கே என்ன பண்ணுறது, அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் 2 பசங்க படிக்க வச்சிட்டேன். ஒருத்தி இப்போ பெரியவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, சின்ன பொண்ணு தான் படிக்குது. அதுதான் அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணுற மாதிரி. இப்போ அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம். எல்லாம் போராட்டம் தான் வாழ்க்கையே. எவ்வளோ பேரோட ஆட்சிகள் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, எப்பத்துல இருந்தோ ஓட்டு என்னை விட போட்டு கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்கம்மா. நான் வந்து இப்படின்னு சொல்ல, நானாவது ஒரு தொழில்னு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். என்னை விட அடிமட்டமாக இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டம்தான். உழைக்க தெரியாத இருக்கிறாங்களா, அவங்களும் ரொம்ப கஷ்டம்தான். இப்போ நானாவது சரி பூ விற்று அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். அவங்க இதை விட மோசமாக இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணோம்ல. அதெல்லாம் பார்த்து யார் வந்தாலும் நம்ம எந்த அரசியல் வந்தாலும் எந்த மன்னர் வந்தாலும் யார் வந்தாலும் ஜனத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லது செய்ய பாருங்க. புரியுதுங்களா? மேலே மேலே சேர்த்து நம்ம ஒன்றும் வாரின் போகிறது இருக்கிறத வந்து ஜனத்துங்களை செஞ்சுட்டு நல்ல பேர் வாங்கிட்டு நல்லா இருந்தால் போதும். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC.